வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நான் பார்க்க போகிறது ஆர்டிஎஃப் எஸ்சி எக்ஸாமில் கேட்கப்பட்ட 2020 கேட்கப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் தான். இது வரைக்கும் வந்து 21 பார்ட் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து 22வது பார்ட். வாங்க டேரெக்டாக கொஸ்டின்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, விச் எடிஷன் ஆஃப் கேலோ இந்தியா பாரா கேம்ஸ் 2023 வாஸ் ஹெல்ட் அட் நியூ டெல்லி இன் டிசம்பர் 2023. 2023 கேலோ இந்தியா பாரா கேம்ஸ் வந்து நடந்துச்சு. இந்தியாவில் வந்து டெல்லியில் வந்து நடந்துச்சு. அது வந்து எத்தனாவது கேலோ இந்தியா பாரா கேம்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னாகுரல். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு கேலோ இந்தியா பாரா கேம்ஸு. சரிங்களா. இதனுடைய மாஸ்கட் என்ன பார்த்தீங்கன்னா உஜ்வாலா. இது வந்து ஒரு பறவை, ஒரு சிட்டுக்குருவி மாதிரியான ஒரு பறவை தான் வந்து அதுதான் இதனுடைய சின்னமாக வந்து பயன்படுத்தினாங்க, மாஸ்கோட் உஜ்வாலா. இதில் மொத்தம் எத்தனை ஸ்போர்ட்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் நடந்துச்சு பார்த்தீங்கன்னா 7 ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் வந்து நடந்துச்சு. இதில் வந்து ஃபஸ்ட் பிளேஸ் வந்து யார் வந்தாங்க பார்த்தீங்கன்னா ஹரியானா மாநிலம். மொத்தம் 105 மெடல் வந்து ஜெயிச்சிருந்தாங்க. அதில் 40 கோல்டு வந்து அடங்கும். சரிங்களா, 40 கோல்டு. அடுத்ததாக செகண்ட் பிளேஸில் வந்து உத்தரப்பிரதேஷ் வந்து வந்திருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக 2025 வந்து செகண்ட் எடிஷன் வந்து நியூ டெல்லியில் தான் நடந்துச்சு. இதில் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து ஹரியானா தான் வந்தாங்க, 34 கோல்டு அடிச்சிருக்காங்க. ரெண்டாவது பிளேஸில் தமிழ்நாடு மாநிலம் வந்து வந்திருக்கு, 28 கோல்டு. இந்த கேலோ இந்தியா பாரா கேம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணது எப்போ பார்த்தீங்கன்னா 2018 நடத்துறதுக்கு தான் வந்து ஆக்சுவலாக வந்து டிசைட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் 2023 தான் வந்து ஃபர்ஸ்ட் எடிஷன் வந்து நடந்துச்சு கேலோ இந்தியா பாரா கேம்ஸ், மாற்றுத்திறனாளிகளுக்கான கேலோ இந்தியா கேம்ஸ். இது கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் வந்து இப்போ நடந்துச்சு அப்படின்றத சொல்லுங்கள். 2018 கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் 2018 வந்து ஆரம்பித்தாங்க. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, தினேஷ் கே திரிபாதி பிகேம் த சீஃப் ஆஃப் டேஸ் இன் ஜனவரி 2024. தினேஷ் கே திரிபாதி எந்த ஒரு அமைப்பினுடைய சீஃபாக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார்னா நாவல் கப்பற்படையினுடைய தலைமை தளபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் இந்த தினேஷ் கே திரிபாதி. இதனுடைய வைஸ் சீஃப் யார் பார்த்தீங்கன்னா, இது சீஃப் வந்து தினேஷ் கே திரிபாதி கப்பற்படையோடது. துணைத் தலைவர் யார் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா சுவாமிநாதன் தான் துணைத் தலைவர். அதே நேரத்தில் இந்தியனுடைய ஆர்மி ஸ்டாஃப்னுடைய சீஃப் யார் பார்த்தீங்கன்னா உபேந்திர திவேதி. அதே வைஸ் சீஃப் ஆர்மி ஸ்டாஃப்னுடைய வைஸ் சீஃப் யார் பார்த்தீங்கன்னா NS ராஜசுப்ரமணி. சரிங்களா. அடுத்து ஏர் ஸ்டாஃப் வான்படை இருக்கு இல்லையா, அதனுடைய தலைவர் யார் பார்த்தீங்கன்னா அமர்பிரீத் சிங். அதனுடைய வைஸ் தலைவர் யார் பார்த்தீங்கன்னா சுஜித் புஷ்பாகர் தாராகர். ஃபர்ஸ்ட் சீஃப் படிச்சுக்கோங்க, எல்லாத்துலேயும் சீஃப் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. அதே நேரத்தில் செகண்ட் சீரியஸ் சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் சர்வீஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா அனில் சௌகான். ஃபர்ஸ்ட் வந்து பிபின் ராவத் நினைக்கிறேன். ஐ திங்க் அவர் வந்து இப்போது இறந்து போனார் நினைக்கிறேன். அவர் வந்து ஹெலிகாப்டர் விபத்தில் வந்து தமிழ்நாட்டில் நடந்த ஹெலிகாப்டர் விபத்தில் வந்து இறந்து போயிருப்பார். ஃபர்ஸ்ட் சீரியஸ் பிபின் ராவத். அடுத்ததான் ஏசியாஸ் ஃபர்ஸ்ட் ப்ரீ கிளினிக்கல் நெட்வொர்க் ஃபெசிலிட்டி வாஸ் இனாகிரேட்டட் இன் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இந்தியன் சிட்டிஸ் இன் ஜூலை 2024. ஜூலை 2023 ஏசியாவில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரீ கிளினிக்கல் நெட்வொர்க் ஃபெசிலிட்டி வந்து எந்த நகரத்தில் வந்து தொடங்கப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா ஃபரிதாபாத், ஹரியானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஃபரிதாபாத்தில் தான் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக ஜிஷ்ணு தேவ் வர்மா ஹூ வாஸ் அப்பாயிண்டட் அஸ் கவர்னர் ஆஃப் தெலுங்கானா. தற்போதைய தெலுங்கானா மாநிலத்தினுடைய கவர்னர் யார் பார்த்தீங்கன்னா ஜிஷ்ணு தேவ் வர்மா. இவர் வந்து இதுக்கு முன்னாடி எந்த ஒரு மாநிலத்துடைய டெபுட்டி சீஃப் மினிஸ்டராக இருந்தாங்கன்றது கேள்வி. திரிபுரா மாநிலத்துடைய டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் வந்து இருந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப டஃப்பான கொஸ்டின்ங்க. இது வந்து ஜூலையில் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணாங்களா, ஜூலையில் மற்ற மாதிரி வேறு யாரெல்லாம் வந்து வெவ்வேறு மாநிலங்களுக்கு வந்து கவர்னர் நியமிக்கப்பட்டாங்க பார்த்தீங்கன்னா, அசாம் மாநிலத்துடைய கவர்னராக வந்து லக்ஷ்மண் ஆச்சாரியா வந்து நியமிக்கப்பட்டிருக்கார். சத்தீஸ்கர் மாநிலத்துடைய கவர்னராக ரமன் தேக்கா அவங்க வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஜார்க்கண்ட் மாநிலத்துடைய கவர்னராக வந்து சந்தோஷ் கங்குவார் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து மகாராஷ்டிரா மாநிலத்துடைய கவர்னர் வந்து CP ராதாகிருஷ்ணன் வந்து நிறுத்தப்பட்டிருக்காங்க. அடுத்து மேகாலய மாநிலத்தினுடைய கவர்னராக CH விஜயசங்கர் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. பஞ்சாப் மாநிலத்துடைய கவர்னராக வந்து குலாப் சந்த் கட்டாரியா. ராஜஸ்தான் மாநிலத்துக்கு ஹரிபாவு பகதே. அடுத்து சிக்கிம் மாநிலத்துக்கு ஓம் பிரகாஷ் மாத்தூர். இவங்கெல்லாம் வந்து ஜூலை 2024 நியமிக்கப்பட்ட கவர்னர்கள். சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஹூ அமங் தி ஃபாலோயிங் வாஸ் அப்பாயிண்டட் அஸ் த நியூ டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஜியோலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இன் ஜூன் 2024. ஜியோலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுடைய தற்போதைய டைரக்டர் ஜெனரல் யார் பார்த்தீங்கன்னா ஆசித் சகா. சரிங்களா, ஆசித் சகா. அடுத்த கொஸ்டின், இந்தியன் பேரா அத்லெட் சுமித் அன்டில் ஒன் கோல்டு மெடல் இன் விச் ஈவெண்ட் அட் பாரிஸ் 2024 பேரா ஒலிம்பிக்ஸ். 2024 நடந்த பாரிஸ் பேரா ஒலிம்பிக் போட்டியில் சுமித் அன்டில் வந்து இந்தியாவில் வந்து கோல்டு மெடல் ஜெயிச்சார். அது எந்த விளையாட்டோட சம்மந்தப்பட்டவர் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கான ஈட்டி எறிதல் ஜாவலின் த்ரோவோட சம்மந்தப்பட்டவர். இவர் வந்து இந்தியாவுடைய துவக்க போட்டி, இந்த ஒலிம்பிக் துவக்க போட்டியில் இந்திய கொடி தேசிய கொடி ஏந்தி சென்றவர்களில் துவக்க போட்டியில் சுமித் அன்டில் அப்புறம் பாக்யஸ்ரீ ஜாதவ் இவங்க 2 பேரும் வந்து
இந்திய தேசிய கொடி வந்து ஏந்திட்டு போனாங்க. அதே க்ளோசிங் செரமனியில் வந்து பிரீத்தி பால், ஹர்விந்தர் சிங் இவங்க 2 பேரும் வந்து இந்திய தேசிய கொடி வந்து ஏந்திட்டு போனாங்க. இந்தியா வந்து இந்த பாராலிம்பிக் போட்டியில் வந்து 2024 பாரிஸில் 18வது வந்து வந்திருந்தாங்க. இதில் வந்து 7 கோல்டு, 9 சில்வர், 13 பிரான்ஸ் வந்து அடங்கும். மொத்தம் 29 மெடல். அடுத்தது தற்போதைய இந்தியன் பாராலிம்பிக் அசோசியேஷனோட பிரசிடென்ட் யாரும் பார்த்தீங்கன்னா தேவேந்திர ஜஜாரியா. அது மட்டும் இல்லாமல் மென்ஸ் ஹை ஜம்ப் உயரம் தாண்டுதல் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த மாரியப்பன் தங்கவேல் வந்து 3 அடுத்தடுத்த ஒலிம்பிக்குகளில் 3 பதக்கங்கள் ஜெயிச்சிருக்காரு. ஸோ இந்த வருஷம் வந்து அவர் வந்து பிரான்ஸ் மெடல் வந்து ஜெயிச்சிருந்தாங்க. அடுத்த கொஸ்டின் இதில் வேற என்ன கேட்கலாம். சீத்தல் தேவி இந்த யங்கஸ்ட் சீத்தல் தேவி பாரா ஆர்ச்சர், சரிங்களா, பாரா ஆர்ச்சர். அவங்க தான் வந்து யங்கஸ்ட் ஒன் டு வின் தி மெடல், யங்கஸ்ட் இந்தியன் பாரா ஒலிம்பிக் மெடலிஸ்ட். சீத்தல் தேவி அவங்க வந்து ஒரு பாரா ஆர்ச்சர். அவங்களுக்கு 2 கையுமே இருக்காது, ஆனால் அவங்க வந்து வில்வித்தை போட்டியில் வந்து பங்கேற்றிருப்பாங்க. அடுத்து இன் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் சிட்டிஸ் இந்தியா வாஸ் தி 3-day நேஷனல் ஹார்டிகல்ச்சர் ஃபேர். 3 நாட்கள் ஹார்டிகல்ச்சர் ஃபேர் தோட்டக்கலை திருவிழா வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹார்டிகல்ச்சரல் ரிசர்ச் இந்திய தோட்டக்கலை நிறுவனத்தினோட வந்து நடைபெற்றது. நெக்ஸ்ட் ஜென் டெக்னாலஜி லெட் ஹார்டிகல்ச்சர் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். அது வந்து எங்கே வந்து நடந்துச்சுன்றதா கேள்வி. பெங்களூரில் தான் நடந்துச்சு. நல்லா தெரிஞ்சுங்க, பெங்களூருக்கு இன்னொரு பேர் இருக்கு, கார்டன் சிட்டி, தோட்ட நகரம் சொல்லி. அப்போ தோட்டம்னா அப்போ தோட்டக்கலை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பெங்களூர். இதில் வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் இந்திய தேசிய அறிவியல் கழகம் வந்து இந்த அறிவியல் நிறுவனம் வந்து இந்த பெங்களூரில் தான் இருக்குது, சரிங்களா. அடுத்த கொஸ்டின், விச் எடிஷன் ஆஃப் தி வேர்ல்டு ஃபியூச்சர்ஸ் எனர்ஜி சமிட் வாஸ் ஹெல்ட் இன் அபுதாபி இன் ஏப்ரல் 2024. ஏப்ரல் 2024 வந்து அபுதாபியில் வந்து எத்தனாவது எடிஷன் வந்து வேர்ல்டு ஃபியூச்சர் எனர்ஜி சமிட் வந்து நடந்து சொல்லி கேட்குறாங்க. இது வந்து 16வது எடிஷன். இதை ஸ்பான்சர் பண்ண கம்பெனி பேர் என்ன பார்த்தீங்கன்னா மஸ்தார். அபுதாபி வந்து யுஏனுடைய கேபிட்டல். இதில் வந்து உலகத்திலே வந்து மிகப்பெரிய இந்து கோயில் வந்து ஒன்று வந்து திறந்திருப்பாங்க. அரபு நாடுகளிலே ஃபஸ்ட்டு வந்து ஒரு இந்து கோயில் வந்து தொடங்கியிருப்பாங்க. அதோட பேர் வந்து பாப்ஸ் மந்திர்னு நினைக்கிறேன். பாப்ஸ் மந்திர். அரபு நாடுகளில் வந்து ஃபர்ஸ்ட் ஹிந்து டெம்பிள் இன் அரேபியன் கண்ட்ரிஸ். பாப்ஸ் மந்திர். அது இந்த மந்திரை திறந்ததுக்கப்புறம் நிறையா பாலைவனத்தில் வந்து நிறையா மழை பெஞ்சிருக்கும். அதுக்கெல்லாம் நிறைய பெரிய ரீல்ஸ் எல்லாம் ஓடிச்சு. ஓகே, இப்போ இருந்தாலும் மக்கள் நல்லா இருக்கட்டும். அடுத்து, ஹவு மெனி இந்தியன் crew were present on oil tanker Advantage Sweet which was seized by the Iranian authorities in April 2023 and released in October 2023. அதாவது அட்வான்டேஜ் ஸ்வீட் சொல்லி ஒரு ஆயில் டேங்கர், இந்தியாவோட ஆயில் டேங்கர் வந்து ஈரான் நாட்டு படைகள் வந்து சீஸ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து அதில் மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்க பார்த்தீங்கன்னா 23 க்ரூ மெம்பர்ஸ், 23 மெம்பர்ஸ் வந்து அதில் வந்து இருந்திருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப டஃப்புங்க. அடுத்து, வாட் வாஸ் தி இந்தியாஸ் ரேங்க் இன் கரப்ஷன் பர்செப்ஷன் இண்டெக்ஸ் இன் 2023. கரப்ஷன் பர்செப்ஷன் இண்டெக்ஸ்ல 2023 இந்தியாவோட ரேங்க் என்ன பார்த்தீங்கன்னா 93. அடுத்ததான் யுஎன்டிபி, யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமோட ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸில் வந்து 2023-24 வந்து இந்தியாவோட ரேங்க் வந்து 108. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் 2022 வந்து இந்தியாவோட ரேங்க் வந்து 134. வேர்ல்டு ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் உலக மகிழ்ச்சி குறியீட்டில் வந்து இந்தியாவுடைய ரேங்க் வந்து 126. இதில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய நாடு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹாப்பினஸ் இண்டெக்ஸில் வந்து ஃபின்லாண்டு. இது வந்து 7 முறை கன்சிக்யூட்டிவ் தொடர்ச்சியாக வந்து 7 முறை வந்து இவங்க வந்து இந்த குறியீட்டில் வந்து ஃபஸ்ட் முறையாக வந்திருக்காங்க ஃபின்லாந்து நாடு. அடுத்து, நாசாஸ் வெரி ஃபஸ்ட்டு மிஷன் ஸ்பேஸ் மிஷன் டு ஸ்டடி டைப் மெட்டாலிக் டைப் அஸ்ட்ராய்டு சைக் மிஷன் வந்து நாசாவோடைய ஃபஸ்ட் மிஷன், சரிங்களா. டைப் அஸ்ட்ராய்டு வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு. அது வந்து எந்த தேதியில் லான்ச் பண்ண சொல்லி கேட்குறாங்க. எந்த தேதியில் லான்ச் பண்ணுறதால எப்படி ஞாபகம் வைக்க முடியும்? 13th October 2023 தான் வந்து நடந்துச்சு. ஏன்னா அந்த மாதத்தை வேணால் ஞாபகம் வச்சுக்கலாம், அக்டோபர் மாதம்னு சொல்லி. ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட்னால அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. ரயில்வேக்கு வந்து எப்பயுமே ஃபேவரட் வந்து ஃபஸ்ட்டுன்ற வார்த்தை. அடுத்து, இதே யூஎஸ்ஏ நாசா அமைப்பு வந்து ஆர்கிமிடிஸ் லூனார் மிஷன் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. நிலவை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ஆர்கிமிடிஸ் சொல்லி ஒரு மிஷன் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது வந்து ஜப்பான் நாட்டோட துணையோட வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வேர் வாஸ் தி ஜாயின்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் மைத்ரின்ற எக்ஸசைஸ் வந்து இந்தியன் ஆர்மி அப்புறம் தாய்லாந்து ஆர்மி கடையில் நடக்குது. அது வந்து எங்கே நடந்துச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் பாருங்கள், செம்ம க்ளோசஸ்ட் ஆப்ஷன்.
டக் ப்ரோவின்ஸ் தாய்லாந்தில் தான் வந்து நடந்துச்சு சரிங்களா. அதே நேரத்தில் இந்தியாவுக்கு உஸ்பெகிஸ்தானுக்கும் வந்து 5வது முறையாக 5th டைம் வந்து டஸ்க் லிங்க்னு சொல்லி ஒரு எக்ஸசைஸ் மிலிட்ரி எக்ஸசைஸ் நடக்குது. இது எங்கே நடந்துச்சுன்னா உஸ்பெகிஸ்தான் நாட்டினுடைய தெர்மேஸ் என்ற நகரத்தில் வந்து நடந்துச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.